அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, முருகனுடைய நடமாட்டம் நம் வீட்டில் இருக்கின்றது அப்படின்னு எந்தெந்த அறிகுறியெல்லாம் நமக்கு தென்படும் மற்றும் யார் வீட்டிலெல்லாம் முருகனுடைய நடமாட்டம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது முருகனுடைய நடமாட்டம் எல்லோருடைய வீட்டில் இருக்குமா அப்படின்னா கிடையாது. மிகவும் தீவிர பக்தர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டில் தான் முருகனுடைய நடமாட்டம் தெரியும், நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும். எல்லோருடைய வீட்டிலும் எல்லோரு தெய்வமே இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிகிறது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த அறிகுறிகள்லாம் தென்படுது அப்படின்னா தீவிர பக்தர்கள், பல வருடங்களாக தீவிர பக்தர்களாக இருப்பாங்க. அந்த இல்லத்தில் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக அந்த வீட்டில் வந்து யாராவது முருகர் பக்தர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த நடமாட்டம் வந்து மற்றவர்களால் உணர முடியும். இந்த இடத்துல முருகன் வந்துட்டு போயிருப்பாரோ, முருகன் இந்த இடத்துல இருந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து நமக்கு வந்து அந்த வீட்டில் வந்து தீவிர பக்தர்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் உணர முடியும். முருகன் வந்து நம்மளுடைய முப்பாட்டன் தெய்வம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. முருகர் இருக்கிறார் அப்படின்னா எப்படி அவரை வந்து நம்ம உணர முடியும் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய இல்லத்தில் அடிக்கடி யாரோ கிராஸ் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியும். எந்த உருவமே இருக்காது, ஆனால் யாரோ இப்போ போன மாதிரி அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய பூஜை அறையிலேருந்து யாரோ போகிற மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்படி தெரிந்தது அப்படின்னா முருகன் இருக்கிறார் அப்படிங்கிறது அறிகுறி. உங்களுடைய வீட்டை சுற்றி மயில் போகுது, உங்களுடைய மொட்டை மாடியில் மயில் நிற்கிது, அல்லது மொட்டை மாடிக்கு வந்துட்டு போகுது அப்படின்னாலும் முருகனுடைய நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் அர்த்தம். வீட்டை வந்து மயில் சுற்றுது அப்படின்னாலே, அதாவது சுற்றுதுன்னா நமக்கு ரவுண்டாக சுற்றுறது கிடையாது, நம்மளுடைய வீட்டு சுவரோரமாக போகிறது மற்றும் நம்மளுடைய மொட்டை மாடியில் போகிறது, நிற்கிறது, நம்ம நின்றுட்டு வீடை பார்க்கறது, இந்த மாதிரி இருந்தாலும் முருகனுடைய நடமாட்டம் அந்த வீட்டில் இருக்கின்றது அப்படிங்கிறது அர்த்தம். அதற்கப்புறம் மிகவும் முக்கியமானது, உங்களுடைய இல்லத்திற்கே பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து இருக்கின்றது. முருகன் வந்து நம்மளுடைய வீட்டிற்கு பாதுகாப்பாக நம்மளை வந்து பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னாலே முருகனுடைய நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதற்கப்புறம் உங்களுடைய வீட்டில் வந்து சந்தன வாசனை, அந்த சந்தன வில்லையோட வாசனை வந்து அதிகமாக வருது, எப்போதுமே உங்கள் வீட்டுக்கு இருக்குது அந்த வாசனை, சந்தனம் பயன்படுத்தாமே சந்தன வாசனை வருகின்றது, விபூதி வாசனை வருகின்றது மற்றும் பன்னீர் வாசனை வருகின்றது அப்படின்னாலே முருகனுடைய நடமாட்டம் அந்த வீட்டில் இருக்கின்றது அப்படிங்கிறது முழுமையான அறிகுறி. ஏன்னா முருகனுடைய நடமாட்டத்தில் இந்த வாசனை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பஞ்சாமிர்தம் வாசனை கூட வருது அப்படிங்கிறதே ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. பஞ்சாமிர்தம் வாசனை அப்படிங்கிறது நல்லா வாசமாக இருக்கும் இல்லையா, அந்த வாசனை வந்தால் கூட நம்ம வீட்டில் வந்து முருகருடைய நடமாட்டம் இருக்கின்றது. அடுத்ததாக மிகவும் முக்கியமானது, முருகனுடைய நடமாட்டம் இருக்கின்றது அப்படின்னா அதிகாலை 4 மணிக்கு மேலே அல்லது ஒரு 5 மணிக்கு மேலே இல்லம் நல்ல ஒரு வாசமாக ஒரு பாசிட்டிவிட்டியோடு நமக்கு இருக்கும். எப்போதுமே நம்மளுடைய வீடு பார்த்தீங்கன்னா நல்ல சாம்பிராணி வாசனை, நல்ல ஒரு மனம் இருக்கின்றது அப்படின்னா நம்ம இல்லத்தில் தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அது முருகருடைய பக்தர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதிகாலையில் செவ்வரளி மலர்கள் வாசனை வரும். செவ்வரளி வாசனை, சம்மங்கி பூ வாசனை, இந்த பூ வாசனை வந்தாலே உங்கள் வீட்டில் வந்து முருகன் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். முருகருடைய பக்தர்களுக்கு முருகன் நம் கூட தான் இருப்பார் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு அறிகுறி என்ன அப்படின்னா, எப்போதுமே நீங்கள் முருகருடைய அந்த நாமம் அடிக்கடி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்கும், அடிக்கடி முருகருடைய படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும், வேலை வந்து அதிகமாக பார்ப்பீங்க. இப்படிலாம் பார்த்தாலே உங்கள் கூட முருகன் எப்போதுமே இருக்கிறார் அப்படிங்கிறது முழுமையான அறிகுறி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டிற்கு வந்து சிட்டுக்குருவி, காக்கா, இந்த மாதிரி ஒரு சில பறவைகள் நம்ம வீட்டுக்கு வந்தாலே முருகனுடைய அறிகுறி நம்ம இல்லத்தில் இருக்கிறது மற்றும் வீட்டில் வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டியும் இருக்கின்றது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா முருகர் நம்ம வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா முருகன் ரூபத்தில் பிறக்கும், அதாவது ரொம்ப அழகாக
நேர்த்தியாக, அதாவது அந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் மிக அழகா, எல்லாருமே கண்ணு படுற அளவுக்கு அழகா அந்த குழந்தை பிறக்கும். அது ஆண் குழந்தையாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஆண் குழந்தையை பார்க்கும்போது நமக்கு முருகனை பார்ப்பது போல் ஒரு உணர்வு இருக்கின்றது அப்படின்னாலே அந்த இல்லத்தில் முருகன் இருக்கிறார். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய பக்தர்களும் அந்த வீட்டில் எப்போதுமே இருக்கிறாங்க. இருக்க போய் தான் அந்த மாதிரி குழந்தைகள் வந்து பிறப்பாங்க. ஏன்னா முருகன் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பக்தர்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு கட்டாயமாக அவருடைய ரூபத்தில் ஏதாவது ஒரு குழந்தை கொடுத்துருவார். அதாவது அவருடைய ராசியில் ஒரு குழந்தை இருக்கும், அப்படி இல்லைன்னா அவரே வந்து பிறப்பார். அவருடைய நட்சத்திரத்தில் இந்த மாதிரி அவருக்கு உள்ள திதியில் அந்த குழந்தை பிறந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த வீட்டில் முருகர் இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்த்தி கொண்டு தான் அவர் இருப்பார். முருகனுடைய நடமாடம் வந்து நம்ம வீட்டில் வந்து இருப்பது வந்து நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து திடீர்னு யாரோ போகிறது போல் இருந்தது அப்படின்னா நம்ம கட்டாயமாக பயப்படுத்த செய்வோம். எல்லாருமே பயப்படுத்த செய்வாங்க. யாருமே போகலையே, ஆனால் ஏதோ ஒரு உருவம் கிராஸ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு அந்த உருவம் மிகவும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அந்த உருவத்தை பார்த்து நம்ம பயப்படுற மாதிரி இருக்காது. தெய்வ கடாட்சமாக நமக்கு கண்ணுக்கு தெரியும். திடீர்னு சட்டென்று கிராஸ் பண்ணுறது கூட நம்ம பார்த்து பயப்படுற மாதிரி இருக்காது. ஒரு குழந்தை ரூபத்தில் கிராஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ஒரு குழந்தை ரூபம் அல்லது ஒரு 10-15 வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த உருவத்தில் கிராஸ் பண்ணுற மாதிரி தெரியும். கையில் வந்து வேல் இருக்கும், கையில் ஏதோ வச்சுருக்கிற மாதிரி தெரியும். அப்படிங்கிறது வந்து முருகனுடைய பக்தர்கள் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்றது அப்படின்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது நிறைய பேர் வந்து குழந்தை ரூபத்தில் தான் முருகன் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முருகனை வந்து உணர்ந்த பிறகு தான் இந்த அறிகுறிகள்லாம் தெரியும். நம்ம தினமும் சாமி கும்பிடுவோமே, நம்ம முருகன் மேலே வந்து பக்தியாக தானே இருக்கிறோம், நம்ம கண்ணுக்கு மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம நினைக்கலாம். தவறு ஒன்று கிடையாது. ஆனால் எல்லாருடைய கண்ணுக்குமே இதெல்லாம் தெரியுதா, இந்த வாசனையெல்லாம் உணர முடியுதானா? கிடையாது. ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்புவாங்க பார்த்தீங்களா இறைவனை, அவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரிய வரும். ஏன்னா அவங்க தான் அந்த இடத்துல வந்து முருகனை வந்து உயிரோட்டமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த படத்தை கூட வந்து தான் முருகன் அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத உயிரோட்டமாக பார்ப்பாங்க, சிலையை உயிரோட்டமாக பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இத்தனை அறிகுறியும் தெரியும். நம்ம வந்து சுவாமி கும்பிடணும் அப்படிங்கிற கடமைக்கு நம்ம கும்பிடுவோம் பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக பார்த்திங்கன்னா இந்த அனுபவம்லாம் இருக்காது. நம்ம வந்து ஒவ்வொரு அனுபவம் யார்கிட்ட எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வயசானவங்ககிட்ட மற்றும் அதிக தீவிர பக்தியாக இருப்பாங்க, இறைவனை முழுமையாக நம்புவாங்க பார்த்திங்களா, அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து அனுபவத்தை எடுத்துக்கிடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கும் அதில் ஒரு பாசிட்டிவ் நமக்கு கிடைக்கும். இப்போ அது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு அனுபவம் ஆன்மீகத்தில் கட்டாயமாக இருக்கும். எனக்கு இருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு இருக்காது, நமக்கு இருக்கிற அனுபவம் மற்றவர்களுக்கு இருக்காது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஃபீல் இருக்கத்தான் செய்யும். இறைவனை அதிகமாக உணர்ந்து வழிபாடு செய்பவர்கள்ட்ட ஒரு 5 நிமிடம் பேசி பாருங்கள், இறைவனை நீங்களே நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு அவங்க சொல்லுவாங்க, அதிசயங்கள் சொல்லுவாங்க. அவங்களாம் அந்த இடத்துல வந்து உயிரோட்டமாக பார்ப்பாங்க இறைவனை. அவங்கக்கிட்ட அதிகமாக நம்ம பேசும்போது நமக்கு எல்லாமே புரிய வரும். ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு கடவுள் வழிபாடு செய்யும்போது அதற்கான தீவிர பக்தர்கள்ட்ட தான் நம்ம பேசி பார்க்கணும். அப்படி பேசி பார்க்கும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அப்படி தான் பார்த்திங்கன்னா நான் பல விஷயங்களை நான் சேகரித்து கொண்டே இருப்பேன். நிறைய பக்தர்களிடம் வந்து அதிகமாக பேசணும், அவங்களுடைய கவலைகள் சொல்வதே நம்ம காதால் கேட்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மகிழ்ச்சி சொல்வதே நம்ம கேட்கணும். அவங்க வந்து ஏதாவது கஷ்டத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எரிச்சல் படக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய வழிகளை நம்ம ஷேர் பண்ணும்போது காது கொடுத்து கேட்டால் மட்டும்தான் அவங்களுடைய சந்தோஷத்தையும் அவங்க சொல்லுவாங்க. நம்ம வந்து முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும். அப்படி சொல்லும்போது அவங்க ஒன்றொன்றாக சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். எனக்கு வந்து ஆன்மீகம் பார்த்திங்க என்னுடைய வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் சொல்கின்ற ஒவ்வொரு தகவலும் எல்லாருமே எனக்கு சொன்னது உண்மையாக சொல்லியிருக்கிறேங்க, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து அனுபவத்தை தான் உங்ககிட்ட நான் அதிகமாக ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா அனுபவம் வந்து நமக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வரும். பெரியவங்ககிட்ட அதற்கு தான் அதிகமாக நம்ம பேசணும். நம்ம பெரியவங்கக்கிட்ட, அதாவது வயசானவங்ககிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கற்றுப்பீங்க.
எப்போதுமே நம்மளை விட அதிகமான வயதானவர்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் நமக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும். அது நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அது உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, மற்ற ஏதாவது ஒரு விஷயங்களாக இருக்கலாம். நமக்கு வந்து இப்போ சரின்னு படுறது வந்து ஒரு 5 வருடம் கழிச்சோ ஒரு 10 வருடம் கழிச்சோ அது தவறுன்னு தோணும். அது வந்து அந்த இடத்துல இருந்து அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா, ஒரு 10 வருடம் நம்மளோட 10 வயசு மூத்தவர்கள், 20 வயசு மூத்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய அனுபவம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்கக்கிட்ட நம்ம அதிகம் பேசும்போது நமக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கிடணும் அப்படின்னா அனுபவம் தான் நமக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த அனுபவம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்கும். நம்மளோட ஏஜுக்கு நமக்கு அவ்வளோதான் இருக்கும். அதிகமாக ஏஜ் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசி பழங்க. உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கலாம். ஆன்மீகம் மட்டும் கிடையாதுங்க. நமக்கு ஆன்மீகம் என்பது ஒரு பாட்டு அவ்வளோதான். நிறைய கற்றுக்கிடணும். ஃபினான்சியலாக நிறைய கற்றுக்கலாம். வாழ்க்கையில் குடும்ப விஷயங்கள் நிறைய கற்றுக்கலாம். இதெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறது கற்றுக்கலாம். அதற்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. நமக்கே தெரியும் அவங்க நல்லதுக்கு சொல்கிறாங்களா கெட்டது சொல்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அந்த மாதிரி பெரியவங்க சொல்கிறத கேட்டு அதுபடி நம்ம யோசிச்சு முடிவெடுத்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் நமக்கு வந்து பல வகையில் நமக்கு நன்மையை கொடுக்கும். அதனால எப்போதுமே நம்ம பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு அனுபவக்காரங்க நம்மக்கிட்ட ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நம்ம வாழ்வில் இருக்கும். நம்ம ஃபோன்லேயோ மற்றும் நம்ம டிவிலோ அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேயாவது கோயிலுக்கோ இல்லை மற்ற இடத்துக்கு எங்கேயாவது போகிறீங்க, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிடம் பக்கத்தில் இருக்கவங்க பேசுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வாழ்க்கை வரலாறு அனைத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் கற்றுக்கிடலாம். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் ஒன்றா கற்றுக்கிடணும். நம்மளுடைய கல்வி எந்தளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்குதோ அதை விட அதிகமாக கற்றுக் கொடுப்பது அனுபவம். அந்த அனுபவம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்குது. சரிங்களா? நம்ம கல்வி கற்றுக்கொள்வது வந்து நம்மளுடைய ஜாப்போ இல்லை நம்மளுடைய ஃபினான்சியல் ஹெல்ப் பண்ணும். ஆனால் மற்ற அனுபவம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு மற்றவருடைய அனுபவம் நமக்கு உதவியாக இருக்கும். நல்லா மற்றவர்களோட பேசும்போதே எல்லாமே தெரிய வரும். நான்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து நான் மற்றவர்களோட பேசி தான் இத்தனை இது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இத்தனை தான் நான் வந்து அனுபவிக்க போகிறேன் கட்டாயமாக கிடையாது. இத்தனை அனுபவம் எனக்கு இருக்க போகிறது கிடையாது. நான் எத்தனை ஆன்மீகத்தை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அத்தனை இதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்திட்ட நான் சேகரித்த தகவல் தான். நிறைய பேர்த்திட்ட நான் பேசுவேன். நான் நிறைய பேர்த்தோட கவலை கதைகளும் நான் கேட்பேன், ஹாப்பியான கதைகளும் நான் கேட்பேன். அதனால தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இன்னமும் எனக்கு தெரியாதது நிறையா இருக்குது. எல்லாமே நமக்கு வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த பதிவு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.